அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் அருளால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய புனிதமான துஆ பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடையக்கூடிய நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைத்து பேர்களுக்கும் வழங்கினான். இந்த ரபீஉல் அவ்வலில் உலகமெல்லாம் அறிந்த செய்தி, மக்கத்து ரோஜா மதீனத்து ராஜா சர்தாரை கவுனை முத்து முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோன்றிய அவதரித்த அற்புதமான ஒரு மாதம் ரபீஉல் அவ்வல். அவர்களின் சிறப்புகள் குறித்து, அவர்களின் பிறப்புகள் குறித்து இந்த உலகமெல்லாம் பேசப்படுகிறது என்பதை விட மாற்று மதத்தவர்களால் கூட உணரப்படுகிற ஒரு அற்புதமான ரபீஉல் அவ்வல் மாதம். முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான இந்த ரபீஉல் அவ்வல் தோன்றுவதற்கு முன்பே சஃபருடைய மாதத்திலிருந்தே தொடங்கி விடுவோம். நாயகத்தின் பிறப்புக்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்தது? அறியாமை காலத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்னால் இந்த உலகம் எந்த சூழ்நிலையில் இருந்தது? கடுமையான மௌட்டிகமும் அறியாமையும் மூட நம்பிக்கைகளும் மிக மிக மோசமாக வளர்ந்து கொண்டு இருக்கிற அன்றைய காலகட்டத்தில் இந்த உலகத்துக்கு வழிகாட்டு ஒரு மனிதர் வரமாட்டாரா, ஒரு நபி வரமாட்டாரா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அன்றைய காலகட்டத்தில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தோன்றினார்கள் என்றால் நாம் யோசிக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து ஆதி மனிதர் முதல் நபி ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து தொடங்கி அல்லாஹ் 1.25 லட்சம் 1,24,000க்கும் மேற்பட்ட எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நபியின் மூலமும் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார் என்று இந்த உலகத்துக்கு அறிவிப்பு செய்யுங்கள் என்று அவர்களின் பிறப்பை குறித்து ஒவ்வொரு நபியும் இந்த உலகத்தில் சொல்லி சென்றிருக்கிறார். என்னை நீங்கள் ஈமான் கொண்டதை போல கடைசி காலத்தில் தோன்ற இருக்கிற அந்த நபியை நீங்கள் ஈமான் கொண்டாக வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் தொடங்கிய பெருமானாரின் ஜோதி மங்காத அந்த பிரகாசம் அல்லாஹ் எவ்வளவு பியூரா, எவ்வளவு கியூரா, ஆக ஆக மிக மிக பரிசுத்தமாக ரசூலுல்லாஹ் பிறந்ததிலிருந்து அவங்க தொடங்கிய ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரையும் போய் பாருங்க. அங்கிருந்து தொடங்கி ரசூலுல்லாஹ் வரையும் பாருங்கள். ஒரு குடும்பத்தில் கூட, ஒரு வம்சாவளியில் கூட பொய்யுரைத்தவரை பார்க்க முடியாது. நாயகத்தை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு முன்னால் எவ்வளவு பெரிய சுத்தம்! அந்த ரசூலுல்லாஹ் எந்த வழியிலெல்லாம் வர்றாங்களோ, யாராகிலும் ஒரு நபிய அல்லது அவருடைய குடும்பம் சார்ந்தவர்களை பொய் பேசியவர்கள் உண்டு, கொலை செய்தவர்கள் உண்டு, பாவம் செய்தவர்கள் உண்டு என்று விரல் விட்டுக் கொள்ள ஒரு நபரை கூட இந்த உலகத்தில் காட்டவில்லை. ஆக அந்த பாரம்பரியத்தை மிக மிக பரிசுத்தமான ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பரம்பரையை அல்லாஹ் உருவாக்கி கொண்டே வருகிறான். அதனுடைய வரலாறுகளை நாம் கேள்விப்படுகிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். என்னுடைய ஹபீப் ஹதரத் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு பிறக்க வேண்டும் அல்லாஹ் முடிவு செய்தான். எந்த மொழி பேசக்கூடியவர்களை எந்த கூட்டத்தில் பிறக்க வேண்டும், எந்த கபீலாவில் பிறக்க வேண்டும், நாயகம் எப்படி இருக்க வேண்டும், அதையெல்லாம் அல்லாஹ் முடிவு செய்துவிட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பினான். ரசூலுல்லாஹ் பிறந்த பூமியை பற்றி நாம கேள்விப்படுறோமே. புனிதம் நிறைந்த மக்கத்து மாநகரம், ஹாஜிகளுக்கெல்லாம் தெரியும் அந்த புனித நகரம்.
வமன் தகலஹு கான ஆமினா, யார் அந்த நகரத்தில் நுழைந்து விட்டார்களோ அச்சமற்றவர்களாக, மிக மிக நிம்மதி பெற்றவர்களாக அந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. அப்போ ஒரு நபிகள் நாயகம் பிறக்கின்ற ஊரை அல்லாஹ் உலகத்துக்கு முதலில் இருந்தே தொடங்கி வைத்தான். அந்த ஊருக்கு வருபவர்கள் அனுபவித்தார்கள். ஏன் கியாமத்துடைய நாள் வரை நாம் இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கோம். நாம இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி மக்காவில் இருக்க முடியுமா? இல்ல, அந்த ஊருக்கு போனா நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷ உணர்வு அப்படியே உள்ளத்திலிருந்து துள்ளி குதித்து வரும்போது அல்லாஹ் அக்பர், நமக்கு என்ன ஆசை வரும் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே உணர்வு இருக்கு. மதீனத்து மண், அருமை நாயகம் உறங்குகிற மண், அந்த ஊரில் கால் வைத்தால் நமக்கு எப்படி எல்லாம் இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, நாம் நினைத்து பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு உண்டான ஊரை அரபு நாட்டிலே, உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்க, எத்தனையோ மொழி பேசுபவர்கள் இருக்க, அல்லாஹ் அரபகத்தில் மக்காவை அல்லாஹ் தேர்வு செய்தான். அந்த மக்கா நகரத்தின் சட்டம் தெரியும். அந்த நகரத்துக்குள் இருப்பவன் எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது, எந்த பூண்டுகளையும் எடுக்கக்கூடாது, எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது. அந்த ஊருக்கென்று விதிக்கப்பட்ட சட்டம். அவ்வளவு அப்பழுக்கற்ற தூய்மையான பியூரான அற்புதமான நகரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க செய்தார். அது எந்த மொழி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது இன்னொன்றையும் சொல்வார்கள், அன்ன தாவத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் பயனாகவும் நான் அனுப்பப்பட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னால ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் எப்போதுங்க? அவங்க துஆ செஞ்சது என்ன? குர்ஆன் ஷரீஃப் அழகாக சொல்லும், அது பதிவு செய்யும். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அழகாக சொல்லும் இந்த வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டட பணியெல்லாம் முடிச்சிட்டு அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களிலே ஒரு ரசூல தூதர எங்களிலிருந்து அனுப்பு என்று கேட்டார். அல்லாஹ் அங்கிருந்து, அவங்களுக்கு வலதுகள் குழந்தைகள் எல்லாமே தெரியும், அவுலாத இஸ்மாயில், அவுலாத யாக்கூப் என்று எல்லா கோத்திரத்திலிருந்தும் எந்த கோத்திரத்தை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அங்கிருந்தும் தொடங்குகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் வரை அப்துல் முத்தலிபருடைய குடும்பத்தில் அவருக்கு இருக்கிற ஆண் குழந்தைகள் 10 நபர்களில் ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் மூலமாக ஆமினாவை மணமுடிக்க செய்து அந்த தம்பதிகளுக்கு அல்லாஹ் அருமை நாயகத்தை பிறக்க செய்ய வேண்டும் என்று எழுதிவிட்டான். ஆனால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? குறைஷி குடும்பம். குறைஷி குடும்பத்தை பற்றி நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு வாக்கு மாறாதவர்கள், சொன்ன சொல் என்றைக்கும் தவறாமல் நெறிபெறலாமல் வாழக்கூடியவர். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அஷ்அஸ் என்கிற ஒரு கவிஞன், இன்னொரு தகவலையும் சொல்வார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இன்னொரு இஸ்லாத்தின் எதிர் 2 பேரும் போட்டி போடுவாங்க. எதற்காக சொல்ல வருகிறோம்? குறைஷி எப்படிப்பட்ட குடும்பம் என்பதற்கு சொல்ல வருகிறேன். 2 பேரும் போட்டி போட்டு ரோம் நாடு எப்பொழுது ஜெயிக்கும், வெற்றி கொள்ளும், முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களின் கைகளில் வரும் என்று குர்ஆனுடைய வசனத்தை வைத்து 2 பேர்களும் முடிவு செய்வார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்வார்கள், 3 வருஷத்தில் எங்கள் கைக்கு ரோம் நாடு வரும். இஸ்லாத்தின் எதிரியாய் இருக்கக்கூடியவன் அவன் சொல்லுகிறான், இல்லை 3 வருடம் அல்ல, நான் சொல்லுகிறேன் இத்தனை வருடமானாலும் உங்களுடைய கைகளில் ரோம் நாட்டை கைப்பற்ற முடியாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு நடந்த நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. யா ரசூலல்லாஹ், இப்படியெல்லாம் நாங்கள் போட்டி போட்டோம், எங்களுக்குள்ள பந்தயம் வச்சுக்கிட்டோம், 100 ஒட்டகம் பந்தயம் வச்சிருக்கிறோம். பந்தயம் ஜாயிஸ் இல்லை என்கிற கோணத்தில் இந்த சட்டத்துக்கு வரல. 2 பேரும் போட்டி போடும்போது அந்த நடந்த நிகழ்வை பெருமானாரிடம் சொல்லுகிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபீ அத்னல் அர்தி. அந்த இடத்தில பில் அஸ்னீன் என்று அரபி வாசகம் எடுத்தோம்.
அரபியிலே பில் என்கிற வார்த்தைக்கு 3 என்கிற கணக்கின்படி அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அரபி இலக்கியத்தை கிராமரை படித்ததால் அவர் சொல்கிறார் 3 வருஷத்துல என்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பில் என்கிற வார்த்தைக்கு அந்த 3 அல்ல அர்த்தம் வைக்கக்கூடாது. 3 to 9 நீங்கள் 9 வருடம் என்று பயந்து கட்டி இருக்க வேண்டும். சரி, நான் இதை மாற்றுகிறேன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், 100 ஒட்டகத்தை தருகிறேன், 9 வருஷத்தில் நாங்கள் எங்களுடைய கைகளில் ஆட்சி வரும். அப்ப இஸ்லாத்தின் எதிரியா இருக்கக்கூடியவன் அபூபக்கர் ரலியல்லாஹு பந்தயம் கட்டுறவன் அவன் சொன்னான். அதுக்கடுத்து கொஞ்ச காலத்து அவன் வஃபாத் ஆயிட்டான், இறந்து விட்டான் என்பது வேறு. அதற்கடுத்து அவர்களுடைய மகனார் வருகிறார். அவர் கலிமா சொன்னவர், முஸ்லிமானவர். அவர் என்ன செய்கிறார்? மதீனாவில் வாழுகிற காலகட்டத்தில் என்று நினைக்கிறேன் அவர்கள் 100 ஒட்டகத்தை அப்படியே கொடுக்கிறார். நினைச்சிருந்தா அதை மறந்திருக்கலாம். என் அத்தா தான் பந்தயம் கட்டினாரு, அபூபக்கரை நீங்களும் என் தந்தை தான் இது பண்ணீங்க, அவர் இறந்துட்டாரு, நான் எது கொடுக்கணும் சொல்லியிருக்காரு. இவர் போய் கேட்கவும் இல்லை. ஆனால் நேரடியாக வருகிறார்கள். 100 ஒட்டகத்தை கொடுத்து விட்டு, அன்றைக்கு நீங்கள் பந்தயம் கட்டினீர்கள், நாங்கள் வாக்கு மாறாதவர்கள், நாங்கள் குறைஷி குடும்பத்தை சார்ந்தவர்கள், இதோ வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்பது வேறு. எதற்காக சொல்ல வருகிறோம்? கடைசி காலம் வரை வாக்கு மாறாமல் வாழுகிற ஒரு பாரம்பரியம் தான் குறைஷி. அந்த குடும்பத்திலிருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். அதுவும் அரபி மொழி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் மொத்தம் நமக்கு எத்தனை மொழி லாங்குவேஜ் தெரியுங்க? மீறி போனால் தமிழ் தெரியும், நம்ம தாய்மொழி, அல்லது தாய்மொழி உருதுவாக இருந்தால் உருது தெரியும், கூட 2 மொழி 3 மொழி தெரியும், அவ்வளவுதான். அல்லாஹு அக்பர். உலகத்தில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் மொழிகள் மட்டுமே 2000 மொழிகள் இருக்கிறது. அதிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் அஹப்ப லுகத்தல் அரபி அஹப்பனி, யார் அரபி மொழியை நேசிக்கிறார்களோ அவர் என்னை நேசித்தவர். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அரபி மொழியில இன்னைக்கு நம்ம ஆர்வம் காட்டுறதில்லை. ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நிறைய 30 நாட்களில் ஆங்கிலம் பேசலாம், 60 நாட்களில் பேசலாம், 3 மாதத்தில் பேசலாம். நீங்கள் பேசாவிட்டால் அந்த காசை நீங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்ளலாம். எத்தனை இடத்துல விளம்பரம். அப்படி இருந்து மக்கள் செலவழித்து போகிறார்கள். ஆனால் இந்த அரபி மொழி நம்முடைய தாய்மொழி. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் பேசுகிற மொழி அரபி, குர்ஆன் ஷரீப் அது அதனுடைய மொழி அரபி. நாளை கியாமத்துடைய நாளையிலே சொர்க்கத்தில் நாம் பேசுகிற மொழி அரபி மொழி. அந்த அரபியை நேசிங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அந்த அரபி மொழியை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு இந்த உலகத்துக்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி மொழியை பற்றி சொல்லுகிற போது, யாருக்கெல்லாம் இந்த பாஷை அரபி பிடிக்காது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார், லா யபகது அல் அரப இல்லா முனாஃபிகுன், முனாஃபிக்கை தவிர, நயவஞ்சகத்தவனை உள்ளவனை தவிர அரபியை எவனும் கோபப்பட மாட்டான். முனாஃபிக்குக்கு அரபி கேட்டால் அவனை ஜீரணிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொன்னான், ஆனா அரபுன் வலகத்து குர்ஆனி அரபுன் வலிசானி அஹ்லில் ஜன்னதி அரபி என்று சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தின் பாஷை அந்த அரபி மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அரபி குடும்பத்திலிருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள். உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் என்ன? உலகத்தில் நிறைய நபிமார்கள் வந்தாங்க. ஆனால் எந்த நபியும் அவர்கள் தோன்றுகிற போது முன்னறிவிப்புகள் என்றோ அல்லது ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்பே முன்னறிவிப்புகள் பற்றி எந்த நபிக்கும் கிடையாது. நம்முடைய நாயகம் காத்தபன் நபி, கடைசி காலத்தில் வாழ்ந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே இது சொந்தம் என்று சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவுடைய வயிற்றுக்குள்ள வர்றதுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி, அதுக்கு நிறைய பாரம்பரியமிக்க நிறைய வரலாறுகளை சொல்வார். அப்துல் முத்தலிபிலிருந்து 10 பேர்த்திலிருந்து அப்துல்லா, அந்த அப்துல்லாவுக்கு தான் யார் ஒரு பெண் பார்க்கறதுக்கு வேண்டி முடிவு செய்கிறாங்க. அவர்களை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். நிறைய இடங்களிலே பெண் பார்த்து கடைசியில் ஆமினா தேர்வு செய்யப்படுகிறார். அந்த ஆமினா ரலியல்லாஹுக்கும் ஹதரத் அப்துல்லா யாரு? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை. 2 பேருக்கும் திருமணம் நடந்து அல்லாஹ் அந்த அப்துல்லாஹுடைய முகத்திலிருந்து அந்த ஒளியை காட்டுகிறான். திருமணத்துக்கு முன்பே பலர்களும் சொன்னார்கள். என்ன தெரியுமா? ஃபாதிரிகள், வேதம் படித்தவர்கள், பைபிள் படித்தவர்கள்,
மாற்று மதம் சார்ந்த சகோதரர்கள் அப்துல்லாவின் முகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய முகத்தில் ஏதோ ஒரு வசீகரம் தெரிகிறது, உங்களுடைய முகத்தில் ஏதோ ஒரு அழகு தெரிகிறது, ஒரு ஒளி பிரகாசம் தெரிகிறது. ஒரு கால் ஒருவேளை உங்கள் பாரம்பரியத்தில் நல்ல குழந்தை நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த கடைசி நபி வர இருக்கும் கூடுமோ என்று சொல்லுகிறார். அதே மாதிரி தான் இந்த 2 பேத்துக்கு திருமணம் ஆனதுக்கு பின்னால அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவுடைய வயிற்றுக்குள்ள கருத்தரிக்கிறாங்க. உலகத்தில் கருத்தரிக்குதல் அப்படிங்கிறது, வயிற்றுக்குள்ள குழந்தையை சுமக்கிறது அப்படிங்கிறது எந்த பெண்களும் ரொம்ப ரொம்ப விரும்புவோம். ஆனால் மரணத்திற்கே சென்று விட்டு வருகிற ஒரு கொடூரம் அது. ஆனால் ஒரு பெண் பெருமைப்படுகிற, சந்தோஷப்படுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த பெண்கள் கருத்தரிக்கிறது. ஆமினா கருத்தரித்த போது அல்லாஹு அக்பர், வரலாறுகளில் எழுதுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே வருகிறது, ஆமினா அவர்கள் நாயகத்தை வயிற்றில் சுமந்த பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நபி வந்து சுப செய்தி சொல்லிட்டு போறாங்க. 10 மாசத்துல 10 நபிங்க. எந்த நபிக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் வயிற்றில் இருக்கிற முதல் மாதத்திலே யார் வருகிறார்? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆமினாவின் கனவில் தோன்றி சொல்லுகிறார், ஆமினா, நீ வயிற்றில் சுமந்திருக்கிற குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, இந்த குழந்தை மிக சக்தி வாய்ந்த குழந்தை, பத்திரமாக இருந்து கொள். ஆமினா வயிற்றில் சுமக்கிற பொழுது முதல் மாதத்திலேயே சொல்லிவிடுகிறார். ஒரு கனவோட போனமல்ல, 2வது மாசம் ஆமினாவினுடைய கருத்தரித்த 2வது மாதத்தில் அவர்களுடைய கனவில் வருவது யார்? ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? ஆமினா, நீ வயிற்றில் சுமக்கிற குழந்தை 360 அஹ்லாக்குகளுக்கு சொந்தக்காரர். உலகத்தில் நற்குணம் என்று பார்த்தால் நமக்கு தெரிஞ்சது பெரியவங்களை பார்த்தா எந்திரிச்சு நிற்கிறது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது, வயதில் மூத்தவர்கள் அவர்கள் முந்தி அடித்துக் கொண்டு பணிவிடை செய்யறது. நமக்கு தெரிஞ்ச இது மட்டும் இந்த குணங்கள் தான். அல்ல மீறி போனா கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்திருக்கிற ஆமினாவுக்கு ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? 360 நற்குணங்கள் உலகத்தில் உண்டு, எல்லா நற்குணத்தையும் சுமந்த குழந்தை உன் வயிற்றில் உருவாகிறது, ஆமினா ஜாக்கிரதை. யார் சொல்லுகிறார்? ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம். 3வது மாதத்தில் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், என்ன அற்புதமான செய்தி! ஆமினா, நீ வயிற்றில் சுமக்கிற குழந்தை 3வது மாசத்தில் இருக்கிற எல்லா அருட்கொடைகளையும் ஞாமத்துகளையும் சுமந்த குழந்தை இந்த குழந்தை. அல்லாஹ்வுடைய ஞாமத்தை எண்ணி முடிக்க முடியுமா? வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்க்க தொடங்கினால் அதை எண்ணி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆமினாவுக்கு சொல்லுகிறார்கள், யார் சொல்லுகிறார்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், எல்லா நியாமத்துக்கும் சொந்தக்காரர் உன் வயிற்றில் வளர்கிறார். 3வது மாதம். 4வது மாதத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஆமினா, உன் வயிற்றில் வளர்ற குழந்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? எல்லா விருதுகளுக்கும் சொந்தக்காரர், அல்லாஹ்வுடைய வலதுபுறத்தில் இருக்கின்ற மகாமம் மஹ்மூதாவுக்கு சொந்தக்காரர், வசீலாவுக்கு சொந்தக்காரர். இதை நாம எப்போ ஓதுறோம்? உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மக்கள் உம்மத்தே முஹம்மதியாவில் இருந்து ஒவ்வொருவர்களும் நாம் சோதுகிறோம் அல்லவா? என்ன துவா ஓதுறோம்? வசீலா ஓதுறோம். பாங்கு சொல்லி முடிச்சுன்னு ஓதுற துவா இருக்கு, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமதி வஸ்ஸலாத்தில் காயிமதி. அந்த துவா ஓதுகிற பொழுது ஒரு வார்த்தை சொல்றோம் அல்லவா? என்ன? ஆதி முஹம்மதில் வசீலா மகாமம் மஹ்மூதா. யா அல்லாஹ், வசீலா என்பது உயர்ந்த பதவி, அந்த பதவி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு வசீலாங்கிற பேர்ல நிறைய தருக்கு சர்ச்சைகள் ஒழுகிறது, அதுக்குள்ள போனா பேசுறதுக்கு நேரம் இருக்கு. மகாமம் மஹ்மூதா ஒரு உயர்ந்த பதவி, அந்த பதவியை அல்லாஹ் இந்த நபிகள் நாயகத்துக்கு கொடு என்று நாம் அத்தனை பேர் எலெக்ஷன்ல ஓட்டு போடுற மாதிரி ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு மனிதர் 80 வருடம் வாழுகிறார். அல்லாஹ் நம்ம அனைத்து பேர் ஆயிரம் அல்லாஹ் நீடித்து தருவானாக. அருமையானவர்களே, வாழ்க்கையில பாங்கு கேட்கிற பொழுதெல்லாம் பாங்கு துவா ஓதுறாரு. அவர் ஒருவர் ஓதுகிற எத்தனை தடவை ஓதிருப்பார்?
கோடான கோடி மக்கள் அந்த பாங்கு துஆவை சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகத்துக்கு கேட்ட மகாமம் மஹ்மூதா வசீலா என்கிற பதவி இவர்களுக்கு கொடு என்று துஆ செய்த அந்த பதவியை பெற இருக்கிற ஒரு அற்புதமான குழந்தையை ஆமினாவே உன் வயிற்றில் நீ சுமந்திருக்கிறாய். யார் சொல்கிறார்? நான்காவது வானத்தில். நான்காவது வானம் அல்ல, மேகராஜுடைய நிகழ்வை போல நான்காவது வானத்தை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி முடிச்சிடறாங்க. 5வது மாசத்துல நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், ஆமினா உங்க வயிற்றுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், உங்க வயிற்றுல வளருதே குழந்தை, எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? சாதிகுல் அமீன் என்கிற பட்டத்தை சுமந்தவர், ஜாக்கிரதையாக சுமந்து கொள். மிகப்பெரிய பாக்கியம். சாதிகுல் அமீன் என்னங்க? பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் உண்மை மட்டுமே பேசுபவர் இல்லையா? பிறந்ததிலிருந்து மௌத்து வரை பொய்ய வாயில் வராத ஒரு மனிதருக்குத்தான் சாதிக் என்று சொல்லுவோம். அல் அமீன் என்றால் என்ன? நம்பிக்கையாளர், நம்பிக்கை துரோகம் செய்யாதவர். நாம ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபாய் அல்ல 10 லட்சம் பணத்தை கொடுத்து 2 மாசம் கழிச்சு திருப்பி போட்டா, திருப்பி கேட்டா அவர் தரமாட்டார், மோசடி செஞ்சிருவார். நாம யாரை நம்பி கொடுத்து அதை திருப்பி கொடுக்க அவருக்கு பேர் அமீன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டத்தை கொடுப்பது யார் தெரியுமா? மக்காவில் வாழுகிற காபிர்கள் உட்பட. ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா இதை ஏற்றுக்கொள்வார்கள். நபிகள் நாயகமா அவர் வாயில போய் வர, நபிகள் நாயகமா அவர் அல் அமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆமினா அவருடைய கருவை சுமந்திருக்கிற 5வது மாதத்தில் அவர்கள் சொன்ன செய்தி. 6வது மாதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவில் தோன்றி சொல்லுகிறார்கள், அன்னை ஆமினா நீ சுமந்திருக்கிற இந்த குழந்தை மிகப்பெரிய பாக்கியசாலி என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், இந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு நீ நிறைய சோதனைகளை சந்திக்கும். 6வது மாசத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவுல வந்தது ஒரு நிகழ்ச்சியை படம் பிடிச்சு காட்டுச்சு. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், ஆமினா வயிற்றுக்குள்ள 6வது மாசமா இருக்கும் போதே அவங்க தந்தை இருக்காங்க அப்துல்லா, வியாபார விஷயமா பிசினஸ் விஷயமா ஷாம் தேசத்தை நோக்கி போவாங்க. போன போது கடுமையான நோய் வாய்ப்பட்டாங்க. அவங்களுடைய தாய் மாமன் வீட்டிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். செய்தி கேள்விப்படுகிறார் தந்தை அப்துல் முத்தலிபு, என்னுடைய மகன் அப்துல்லா வியாபார விஷயமா போனவர் என்ன ஆச்சு? நோய் வாய்ப்பட்டார். உடனே தன்னுடைய சகோதரர் ஹாரிஸை, தன்னுடைய மகன் ஹாரிஸை அனுப்புகிறார், போய் அப்துல்லாவுக்கு என்ன ஆச்சு பாரு. போய் சேருவதற்குள் அப்துல்லா இறந்து விட்டார். அருமையானவர்களே, எந்த குழந்தைக்கும் இந்த சோதனை வரக்கூடாது. பிறக்கும் போது தந்தையின் முகம் பார்த்ததில்லை. அருமையாயும் பிறக்கும் போது தந்தையின் முகம் பார்த்ததில்லை. சிறு பிராயத்தில் வளருகிற பருவத்தில் தன்னுடைய தாயையும் இழந்தவர்கள் பெருமானார். அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை போல உலகத்தில் யாருக்கும் ஏற்படவில்லை என்று சொன்னார். 6வது மாதம் ஆமினாவின் கனவில் தோன்றுகிற போது சொல்லுகிற சுப செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே மிரட்டுற பாணியிலே தான் நடந்துக்குவாங்க. அதே மாதிரி மிரட்டும் தொடியிலேயே ஆமினாவிடத்தில். அடுத்து 7வது மாதம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அதே மாதிரி மற்ற நபிமார்கள் கனவில் வந்ததை போல ஏதாவது வானத்தில் 7வது மாதத்திலே சொல்லுகிறார், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ஆமினா நீ வயிற்றில் சுமப்பது லிவா உல் ஹம்து, கொடிக்கு சொந்தக்காரரை சுமந்திருக்கிறாய். 8வது மாதத்தில் அகிலத்தை ஆண்ட மிகப்பெரிய ஆட்சிக்கு அதிபதி ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இன்னக்கி கத் ஹமல்தி ஹாத்தபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி. ஆமினா ஓ வயிற்றுக்குள்ள வளர்ற குழந்தை ஹாத்தபின் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்திருக்கிறார். அவருக்கு பின்னால எந்த நபியும் இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதத்துக்கு பின்னால உலகத்தில் எந்த வேதம் வரும்? குர்ஆனுக்கு பிறகு நமக்கு ஏதாவது வேதம் கிடைக்குமா? கிடைக்காது. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு நபி வரப்போறாங்களா? வரமாட்டாங்க. அதே இந்த நபி சொல்லுகிறார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறுதி நபியை வயிற்றில் சுமந்திருக்கிறாய், ஜாக்கிரதை என்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் 9வது வானத்துக்கு வர்றாங்க. 9வது மாதத்தில் ஆமினா ரலியல்லாஹு அவங்களுடைய கனவில் தோன்றி சொல்லுகிறார், முகம்மில் அதியான், உலகத்திலே நிறைய மதங்கள், ஷரியத்துகள், சட்டங்கள் வந்தது. எல்லா ஷரியத்தையும் புறக்கணிக்கிற விதத்தில் பரிபூர்ணமான ஒரு மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருபவர் அருமை நாயகம். அந்த நாயகத்தை சுமந்திருக்கிறார் என்று ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். அருமைக்குரியவர்களே, 10வது மாதத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் ஆசியா
ஃபிரௌனுடைய மனைவியார் சொர்க்கத்திலிருந்து டைரக்டா நேரடியாக இறங்குறாங்க. அருமையானவர்களே, 10வது மாசம் சொர்க்கத்திலிருந்து எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? ஆமினாவுக்கு சுப செய்தி சொல்லிவிட்டு டெலிவரி வேலையை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறார். குழந்தை பிறக்க போகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கும் போது ஆமினா ரலியல்லாஹு சொன்னாங்க, உலகத்தில் மற்ற பெண்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போல எனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படல. அவர்களுக்கு குழந்தை வயிற்றில் உருவான நேரத்திலிருந்து நிறைய மாற்றங்களை, அதிசயங்களை இந்த உலகத்தில் கண்டார். பார்க்கிற இடங்களெல்லாம் பேரொளி பிரகாசிக்கிறது. இப்பொழுது 10வது மாதம் சொர்க்கத்திலிருந்து ஊரின் கன்னி பெண்களும் வந்துவிட்டார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் ஆமினாவின் வயிற்றிலிருந்து வெளியே வரப்போகிறார்கள். அருமைக்குரியவர்களே, அந்த நாயகத்தை நாம் வரவேற்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற உலகத்தின் சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு அருமை நாயகத்தை பார்ப்பதை போல ஒரு காட்சியை கற்பனை உலகில் அல்ல, நிஜமான ஒரு உலகத்துக்கு நாம் செல்ல வேண்டும். மக்காவில் அல்லாஹ் தஆலா அந்த வாக்கியத்தை தருவானாக. மக்காவில் அருமை நாயகம் பிறந்த வீடு எங்கே எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அந்த பாபுசலாம் வழியா வெளியில் வந்தால் ஆஜிகளுக்கு தெரியும். ஜபல் அபி குபைஸிலிருந்து பார்த்தா கொஞ்சம் தள்ளி மறுவா கேட்லேருந்து வரலாம். வெளியில் வந்து பார்த்தா இன்றைக்கு அது லைப்ரரியாக கட்டப்பட்டது. இன்றைக்கு இருக்க கட்டடத்தை போல அன்றைக்கு இல்லை. சொர்க்கத்திலிருந்து வந்து இறங்கின அந்த வீடு சாதாரண குடிசை வீடு, ஏழைகளின் வீடு. அந்த வீட்டுக்குள்ளே மலக்குகள்லாம் பிரகாசமாக தெரிகிறார். ஏதோ ஒன்று நடக்க போகுது. பொதுவாக குழந்தை பிறக்கிற நேரத்தில் பெண்கள் பதறுவாங்க. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய கணவர் உட்பட, பெற்றவர்கள் உட்பட, குழந்தைகள் உட்பட எல்லாரும் பயந்து என்ன நடக்க போதும் வரும். ஆமினா ரலியல்லாஹு நாயகத்தை பெற்றெடுக்கிற நேரத்தில் எந்த பதட்டமும் இல்லை, எந்த கவலைகளும் இல்லை, எதுவுமே இல்லாமல் அமைதியா, சாந்தமா, சந்தோஷமா, சிரிச்ச முகத்தோடு இருக்கிறார். அல்லாஹ் அக்பர். குழந்தை பிறக்கிறது. அதில் ஒரு பெண்மணியை பற்றி சொல்வார்கள், நாயகத்தின் காலத்தில் நரசு வேலை பார்த்தவர்கள் முதல் பெண்மணி ஷிஃபா என்று நினைக்கிறேன். நினைவு சரியாக இருந்தால் அவர்களாக இருக்க வேண்டும். குழந்தை பிறக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அந்த கருவறையிலிருந்து வெளியில வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து வந்த வார்த்தை ரஹிமகில்லா, ரஹிமகில்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். பிறக்கிற குழந்தை பேசுமாங்க? பிறக்கிற குழந்தை பேசுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும்போது நாயகத்தை தன் கைகளில் சுமந்து கொண்டு அதை வெளியே எடுக்கிற பொழுது எப்படி பிறந்தார்கள் என்கிற அமைப்பை சொல்வதற்கு முன் நாயகத்தின் வாயிலிருந்து திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தை ரஹிமகில்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அந்த துஆவுக்கு சொந்தக்கார பெண்மணி அல்லாஹ் நிறைய செழிப்பை அவர்கள் வாழ்க்கையில் கொடுத்து. நாயகம் இந்த உலகத்தில் பிறக்கும் போது ஏற்பட்ட மாற்றம் என்ன? அகிலத்தின் அண்ணல் நபியின் பிறப்பும் அதனால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி தான் நாம் பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்குகிற பொழுது அல்லாஹ் அக்பர், கத்னா செய்யப்பட்டே தான் பிறக்கணும். எங்கேயாவது பிறக்கிற குழந்தை கத்னா செய்யுமா? கத்னா செய்யப்பட்டு பிறப்பாங்களா? வயிற்றுக்குள்ளே செய்ய முடியுமா? ஒரு டாக்டர் இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் இல்லை, ஊசி இல்லை, நர்சுகள் இல்லை, யாரும் இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிற போது எல்லாம் இந்த உலகத்தில் அல்ல, சொர்க்கத்தினுடைய ஹூர்லியின் பெண்கள், சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா போன்றவர்கள் இருக்கிற அந்த மஜ்லிஸ், சில பெண்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்களா, அந்த பெண்கள் போன்றவர்கள். குழந்தை வெளியே வருகிற பொழுது மிகப்பெரிய மாற்றம் கத்னா செய்யப்பட்டிருச்சு. கண்களை பார்த்தால் சுருமா இடப்பட்டதை போல. தாயுடைய வயிற்றுக்குள்ளவே குழந்தைக்கு சுருமா போட முடியுமா? எவ்வளவு அழகா சுருமா போடும். பிறக்கிற குழந்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா விரலை, ஆட்காட்டி விரலை உயர்த்தி பிடித்தவர்களாக அல்லாஹு அக்பர். நாம் அத்தையாத்து அத்துஹு வரசூல் அத்தையாத்து வரமல்லவா, அதோ அல்லாஹ் இலாஹா என்று சொல்லுகிற விரலை உயர்த்தி பிடிப்போம், இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறது விரலை மடக்குவோம். அதான் ஹனஃபியாக்கள் அதான் செய்வாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவுடைய வயிற்றிலிருந்து வெளியில வரும்போது சஜிதா செய்தவர்களாக, நாம சஜிதாவில் எப்படி இருப்போம் அந்த அமைப்பில் பொசிஷன்ல வெளியில வர்றாங்க.
குழந்தையை ஏந்தி பிடிக்கிற பெண்மணிக்கு துஆ கிடைத்தது. அத்தனை பேர்களும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். சுருமாய் இடப்பட்டு கத்தராய் இடப்பட்டு ஆட்காட்டி விரலை உயர்த்தி பிடித்தவர்களாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள் என்றால், பிறக்கும் பொழுது எதை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள்? வகுல் ஜாஅல் ஹக்கு வஸஹகல் பாத்தில், சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் ஒளிந்து விட்டது, இனிமேல் அசத்தியத்துக்கு வேலை இல்லை, பாத்திலுக்கு வேலை இல்லை, சத்தியம் ஜெயிக்கும் என்பதை காட்டும் விதத்தில் அருமை நாயகம் இந்த உலகத்தில் பிறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்து மறுகிற போது நடந்த மாற்றங்களில் இது ஒன்று. சுருமா இடப்பட்டு ஹத்தனா செய்யப்பட்டு யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்தாங்க? ரசூலுல்லாஹ் மட்டும்தான் பிறந்தாங்களா அப்படின்னா சில நபிமார்களின் வரலாறுகளை சொல்லுகிறார்கள். 4 நபிமார்கள் ஹத்தனா செய்யப்பட்டு அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதில் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் சிலர்களை சொல்லுகிறார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி வரிசையில் பட்டியலில் 10 நபர்களின் பட்டியலில் ஒருவர் வருகிறார். இவர்கள் பிறக்கின்ற பொழுது எப்படி பிறந்தார்கள்? ஹத்ரா செய்யப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் பிறக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வருகிற போது ஏற்பட்ட மாற்றங்களை பாருங்கள். இதுவெல்லாம் ஒரு காரியத்தை ஒவ்வொன்றும் ஒரு பாடத்தை காட்டும். என்ன பாடம்? சரி, பிறக்கின்ற பொழுதே குழந்தை ரஹிமக்கில்லா என்று சொன்னதே, ஆட்காட்டி விரலை பிடித்தது, அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்புகள் உண்டு. ஒன்றை மாத்திரம் சொல்ல வேண்டும். ஈரானுடைய அரண்மனை, கிஸ்ரா நாட்டினுடைய கோட்டைகள் குலுங்கியது. உலகத்தின் வரலாறு. ஈரான் அரண்மனை அதிர்ந்தது மட்டுமல்ல, கோட்டை குலுங்கியது மட்டுமல்ல, அதில் இருந்த 14 கலசங்களும் தலைகீழாய் வீழ்ந்தது. வரலாற்றை எழுதுவதற்கென்றே சொந்தமாக இருக்கிற நிறைய ஆசான்கள், ஆசிரியர் தமிழகத்தில் உருவானார். எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் போன்றவர்கள், அதே மாதிரி இந்த ஊரை சொந்தமா இந்த தாய் மண்ணை சார்ந்த உத்துவாலயத்தை சார்ந்த புரவலர் போத்திய பொன்னாடை ஆலிம் பெருந்தகை, அவங்களாம் அந்த வரலாறுகளை அழகா எழுதுறாங்க. ஆங்கிலங்களிலே, அரபிகளிலே, தமிழிலே நிறைய நூல்கள் வந்துவிட்டு பெருமானார் பிறக்கிற போது ஏற்பட்ட மாற்றங்களில் ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஈரான் அரண்மனை அதிர்ந்தது மட்டுமல்ல, கோட்டை குலுங்கியது மட்டுமல்ல, 14 கலசங்கள் என்பார்கள். சில ஆசிரியர்கள் இப்படி எழுதுக, 14 கலசங்கள் இல்ல, விடிந்து இழுந்த கோட்டை இருக்கு அல்லவா, எந்த இன்ஜினியர் கட்டடத்தை கட்டினாலும் குறிப்பிட்ட காலத்தை கேரண்டி கொடுக்க முடியும். ஆனா அந்த கிஸ்ரா நாட்டுடைய கோட்டை, அந்த கைசர் மன்னர் அந்த கோட்டையை கட்டியவர், அந்த இன்ஜினியர் சொன்ன வார்த்தை என்னமா? 1000 ஆண்டுகள் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட, கேரண்டி கொடுக்கப்பட்ட அவ்வளவு பெரிய கோட்டை தலைகீழாய் விழுகிறது, எல்லாம் விழுந்து விழுந்து சுக்கு நூறா ஆகுகிறது. கூப்பிடுங்கள் அந்த அறிஞரை வர சொல்லார்கள். 100கணக்கான காயங்கள் அந்த அமைச்சரவையில் கேட்டாங்க. திடீரென்று கோட்டை குலுங்கி இருக்கு, என்ன காரணம்? இந்த கோட்டை குலுங்கியது மட்டும் 14 கலசங்கள் வீழ்ந்திருக்கிறது, அது 14 துண்டுகளாக பிரிந்திருக்கிறது, என்ன காரணம்? ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொன்னால், இப்பொழுது அரபகத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டது. அரபு நாட்டில் ஒரு குழந்தை, அற்புதமான குழந்தை. இந்த குழந்தை சத்தியத்தை சொல்லுவதற்கு வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து போகும் என்பதை காட்டும் விதத்தில் இந்த குழந்தை பிறந்து விட்டது. இனிமேல் மன்னா என் மீது வருத்தம். எப்பவுமே மன்னர் ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்களிடத்தில் ஒரு கெட்ட செய்தி சொல்லிட்டு அவனுடைய தலை போயும். கனவுக்கு விளக்கத்தை சொல்றவாறு இவன் சொல்றான். நடந்த விஷயத்தை காகின் ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள், மன்னா ஒரு கருத்தை சொல்லுவேன், ஆனால் என்னை தண்டிக்க கூடாது, அதுதான் உண்மை, கசப்பு ஏற்றுத்தான் ஆக வேண்டும் சொன்னார்கள். இனிமேல் இப்ப இருந்து உங்களுடைய பாரம்பரியத்தில், உங்களுடைய குடும்பத்திலே 14 குடும்பம் தான், 14 தலைமுறைகள் தான் இனிமேல் ஆட்சி செய்யும். அதற்கு பிறகு நாம் மிதித்து கொண்டிருக்கிற இந்த மண் உட்பட, இந்த நகரம் உட்பட முகம்மதுவின் கையில் போய் சேரும். இப்பொழுது அந்த குழந்தை பிறந்துவிட்டது. அதன் அடையாளம் தான் நான் வேதங்களில் படித்திருக்கிறேன் என்று ஜோதிடர்கள் சொல்லுகிறார். ஈரான் அரண்மனை விழுந்துச்சான். இமாம் ஷரஃபுத்தீன் புஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய பைத்திலே சொல்வார்கள், ஈவான் கிஸ்ரா வஹுவ முன்சதியும் கஷம்லி அஸ்ஹாபி கிஸ்ரா என்று தொடங்கும் புரவலர் போற்றிய பொன்னாடை எழுதிய நூலாசிரியர் NS அப்துல் காதர் அவர்கள் சொல்வார்கள். நிறைய பேர்கள் எழுதுகிறார்கள். இதில் இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு ஜீவ நதி, ஒரு மிகப்பெரிய நதி,
ஃபுராத் நதி மாதிரி, யூப்பரட்டிஸ் மாதிரி மிகப்பெரிய ஒரு நதி. எந்த காலத்திலேயும் அந்த நதி வற்றியதில்லை. அவ்வளவு பெரிய நதி ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. திடீரென்று பார்த்தால் அந்த நதி வற்றி போய்விட்டது. இப்பொழுது என்ன கேட்கிறாங்க தெரியுமா? பெருமானாரின் பிறப்புக்கும் இந்த நதி வற்றி போனதுக்கும் என்ன தொடர்பு? கோட்டை குலுங்கியதுக்கும் பெருமானார் பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்து மூன்றாவது கேள்வி, பிறந்திருக்கிற இந்த குழந்தைக்கும் இன்னொன்னு மூன்றாவது விஷயத்தை சொல்வார்கள். ஜின்னுகளில் ஓலமிட்டு அழுது கொண்டிருந்ததாம். வல் ஜின்னு தஹதிபு வல் அன்வாரு சாத்தியாகும். அந்த ஜின்னுகளுக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு போய் வரும். வானுலகில் அல்லாஹுவும் மலக்குமார் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற பேச்சை ஒட்டு கேட்டு வந்து அந்த ஜின்னுகள் அப்படியே வந்து சொல்லும், இன்றைக்கு இந்த ஊர்ல இன்ன இடத்துல இன்னாருடைய மகனுக்கு ஆக்சிடென்ட் நடக்க போது, திடீர் விபத்து, அவன் கைப்பற்றணும் என்று பேசிக்கொள்கிற செய்தியை தான் யார்கிட்ட வேலைக்கு இருக்குமோ அவங்கள்ட்ட வந்து எஜமான்கிட்ட சொல்லு. அவனுக்கெல்லாம் ஜோசியர்கள். இந்த குடுமையை உலுக்கிட்டே வருவானுங்க. நல்ல காலம் பிறகு வருவானுங்கள்ல, இந்த மாதிரி பழைய காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து தகவலை ஜின்னுகள் சொல்லும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது இந்த உலகத்தில் பிறந்தார்களோ அந்த வானத்தின் வழி ஜின்னுகளும் ஷைத்தான்களும் போகக்கூடிய வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது கேட்கிறார்கள், பெருமானாரின் பிறப்புக்கும் இதற்கும் நெருங்கிய தொடர்பும். அந்த கோட்டையிலே ஆட்சி செய்பவர்கள் 14 தலைமுறை ஆட்சி செஞ்சுட்டு வெளியில போயிருக்க. இனிமேல் அசத்தியமான ஆட்சி நடக்காது, சத்தியமான ஆட்சி தான் நடக்கும் என்று இந்த கோட்டை குலுங்கியதற்கான காரணத்தையும் 14 தலைமுறை ஆடும் என்கிற காரணத்தையும் எழுதுவார். ஓடாத தொடர்ந்து எந்த காலத்திலும் அணையாத நெருப்பை போல எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அப்படியே அணைந்து போனது. பெருமானாரின் பிறப்புக்கும் இந்த நெருப்பு அணைந்து போனதற்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். இனிமேல் சிலை வணக்கத்துக்கு வேலை இல்லை. ஒரு காலம் இருந்தது, அந்த கூட்டத்துக்கு மஜூசி என்று சொல்வார்கள். அந்த மஜூசிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நெருப்பை கடவுளாக வணங்குவார்கள். இன்றைக்கு நிறைய கூட்டத்தை பார்க்கிறோம் அல்லவா? காலையில் எந்திரிச்சா சூரியனை பார்த்தா அதை தெய்வம் என்று வணங்குவார். இருட்டை பார்த்தால் அதை ஒரு தெய்வம் என்று வணங்குவார். லைட்டை பார்த்தால் அதை ஒரு தெய்வம் என்று வணங்குவார். அன்றைய காலகட்டத்தில் அருமை நாயகம் பிறப்பதற்கு முன்பு மிகப்பெரிய அணையா நெருப்பு இருந்தல்லவா? அது அணைந்து போனதுக்கு காரணம், நபிகள் நாயகம் என்கிற முகம்மது இந்த உலகத்தில் தோன்றிவிட்டார், பிறந்து விட்டார். இது சிலை வணக்கத்துக்கு வேலை இல்லை, இதை கடவுள் என்று நினைக்க கூடாது. சத்தியத்தை சொல்லுவதற்கு, உறக்க சொல்லுவதற்கு ஒரு நபி பிறந்து விட்டார் என்று சொல்லுகிற விதத்தில் தான் பெருமானார் ஆட்காட்டி விரலை உயர்த்தி பிடித்துக் கொண்டே பிறந்தார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது இவ்வளவு மாற்றத்தோடு பிறந்தார்களே. அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் எப்படி? எல்லாத்தையும் விட இன்னொரு செய்தியை சொல்வார்கள். ஒரு அறிஞர், அற்புதமான ஒரு கவிஞன் சொல்லுவான், மிக பிரபல்யமான ஒரு கவிஞன். எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது அசுத்தங்கள், இரத்த கரைகள் எல்லாமே இருக்கும். வெளியில் வந்து தொப்புள் கொடி அறுக்கப்படும். ஆனால் ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது எந்த அசுத்தங்களும் இல்லை. ஒரு அசுத்தம், ஒரு ரத்தம் கூட இல்லை. அப்படி அழகா வெளியில பளபளவென்று மின்னக்கூடிய விதத்திலே சஜிதாவின் நிலையில் பிறந்ததே. இனிமேல் சஜிதா அல்லாஹுவுக்கு மாத்திரமே செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் விதத்தில், அல்லாஹு அல்லாத கடவுளை வணங்கக்கூடாது என்பதை காட்டும் விதத்தில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சஜிதாவுடைய நிலையிலே பிறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில், ஆமினாவின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிற அந்த குழந்தை அப்பொழுது என்ன வருதுன்னா, கழுகிறதுக்காக தண்ணீர் ஊற்றுவான். இதை ஒரு கவிஞர் சொல்லுகிறான், நாயகம் பிறக்கும் போது தண்ணீரை ஊற்றப்பட்டது சுத்தம் செய்வதற்கு. அந்த தண்ணீர் எப்படி மாறுகிறது என்று சொன்னால் பன்னீராக மாறியது. நாயகத்தின் உடலில் பட்ட தண்ணீர் பன்னீராக மாறுகிறது. அதை ஒரு கவிஞன் எப்படி வர்ணிக்கிறான், கடைசியில் உடலை விட்டு பெறுகிற பொழுது, நாயகம் இந்த உலகத்தை விட்டு பிரித்த பொழுது அதே கண்ணீர், அதே என்ன செய்கிறது கண்ணீர், அந்த பன்னீர் கண்ணீராக மாறுகிறது. தண்ணீர், பன்னீர், கண்ணீர் என்ற 3 வரிகளிலே அந்த கவிதை எழுதி படிக்கிறார். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இதே ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உலகத்தில் அவதரித்தார்கள். இந்த எந்த தலைவருக்கும் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் யாருக்கு பார்த்தாலும் டேட் ஆஃப் பர்த் வேற,
டேட் ஆஃப் டெத்து வேறையா இருக்கும், பிறக்கும் நாள் இறக்கும் நாள். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு பிறந்ததும் திங்கட்கிழமை, இறந்ததும் திங்கட்கிழமை. இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அடிக்கடி சொல்வார்கள், சஹாபாக்கள், நபி தோழர்கள், யார் ரசூலல்லாஹ் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறீர்களே, அதற்கு காரணம் என்ன? அன்றுதான் நான் பிறந்தேன், அன்றுதான் எனக்கு நுபுவத்து வழங்கப்பட்டது, அந்த திங்கட்கிழமை தினத்தில் நான் ஹஜர் அஸ்வத் கல்லை ஒரே இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யும் போது அதில் கை வைத்ததும் திங்கட்கிழமை, நுபுவத் அருளப்பட்டது, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டது என்று நிறைய வெற்றிகளுக்கு பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நான் பிறந்ததற்கு நன்றி கடனாய் நான் திங்கட்கிழமை வருகிற போது நோன்பு வைக்கிறேன். அதனால தான் தரீகாவுடைய பாதையில் இருக்கக்கூடிய பெரியவங்க, வயசானவங்க, பழைய காலத்தினவர் ஐயாமுல் பீல் என்று நோன்பு வைப்பாங்களவா, அது திங்கட்கிழமை, வியாழன், புதன் இந்த மாதிரி தான் தேர்வு செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுது இது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் பேசிய வார்த்தை சொன்னேன் அல்லவா, அதே மாதிரி வெளியில வரும்போது எல்லா காதுகளிலும் விழுந்தது. என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தம் வாசீலா என்கிற இந்த தக்பீர் முழக்கத்தோடு சொன்னார். பச்சை குழந்தை நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, பிறக்கும் போது எப்படி கொஞ்ச நாள் கழித்து தவழ்ந்து உங்கள் வார்த்தை பேசி, ஆனால் நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் பிறக்கின்ற போதே இந்த தக்பீர் முழக்கத்தோடு வருகிறார்கள். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா. இதே தக்பீரை சந்தோஷத்தினால் என்றைக்கு சொல்லுகிறோம்? பெருநாள் தொழுகைகளில் சொல்லுகின்றோம் இல்லையா? பெருநாள் அன்றைக்கு தொழுகைகளில் இந்த தக்பீர்களை நாம் ஓதுகிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழாதவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அவ்வளவு தூரம் புகழ்ந்து சொன்னவர்கள். அதில் ஒருவர் தான் ஹதரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித். நிறைய தௌஹீதுவாதிகளுக்கு மிகப்பெரிய பேரிடி முழக்கமாக இருப்பது ஹஸ்ஸான் இப்னு சாபித். மௌலிது சொன்னாலே எங்கிருந்து அலர்ஜி வருதுன்னே தெரியல. இதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளில் நிறைய செய்திகளை சொல்ல அல்லாமா குருத்துபி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வாங்க. இன்னொரு 4 இடத்துல சொல்லுவாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா? உலகத்தில் ஷைத்தான் இப்லீஸ் ஓலமிட்டது, கதறி அழுதது எந்த நாள் என்று சொல்லுகிற பொழுது வரலாற்றில் எழுதுவார்கள் 3 செய்திகள். ஒன்று, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்த போது அழுதான். எதற்கு தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களெல்லாம் கெடுத்து வச்சு ஷிருக்கில் கொண்டு போய் விட்டு, ஜினாவை செய்ய வச்சு, பாவத்தை செய்ய வச்சு, நரகம் வரை கொண்டு போய் விட்டுட்டேன். இத்தனை பேர்த்தையும் காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல ஒரு முகம்மது தோன்றிவிட்டார், இதோ முகம்மது வந்து விட்டார் என்று ஓலமிட்டு அழுதான், கதறி கதறி அழுதான். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள், ஷைத்தான் நபிகள் நாயகத்தில் பிறக்கும் போது அழுதான். 2வது ஷைத்தான் எப்போ அழுதான் தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார்கள். எப்படின்னு சொன்னா, சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய போது அழுதான். நாமெல்லாம் ஒரு பாட்டை படித்து இன்னொரு பாட்டு படித்தா போர் அடிச்சு போயிருமா. இன்னைக்கு நிறைய அதான் நடக்குது. எதை எடுத்தாலும் போர் அடிக்கணுமா, எதை படித்தாலும் போர் அடிக்கும். அதை திருப்பி சொன்னா, வார்த்தையை திருப்பி சொன்னாலும் அப்படித்தான். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு நாள் ஒன்றுக்கு தொழுகை எத்தனை தடவை ஓதணும்? என்னைக்காவது சடை வந்திருக்கா? போர் அடிச்சு போச்சு. எத்தனை தடவை தான் ஓதணும்? அல்லாஹ்வுக்கு 1,00,000 தடவை ஓதினாலும் சளைக்காத, போரடிக்காத ஒரு அற்புதமான சூரா, எல்லா நோய்களுக்கும் நிவாரணத்தை பெற்றுத் தருகிற சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சஹாபாக்களுக்கு தீர்வு சொல்றதா இருந்தாலும் சொல்வார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள், உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும். அந்த சூரா இறங்கிய போது கதறி எழுது. 3வது எப்பொழுதுக? அரஃபாவுடைய பெருவெளியில் அத்தனை ஹாஜிகளும் தல்பியா முழக்கத்தோடு இருப்பாங்களே, அத்தனை ஹாஜிகள் அழுவாங்க அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. அல்லாஹ் அத்தனை பேருடைய பாவத்தை மன்னிக்கிறான். அந்த அரஃபாவுடைய நாளையில் ஷைத்தான் இப்லீஸ் எப்படி ஓலமிட்டு அழுகிறான். கீழே இருக்கிற மண்ணை எடுத்து தன் தலையில் தூக்கி வாரி போட்டு அவன் தன் தலையை அடித்தவனாக, ஓ கைசேதமே, எனக்கு வந்த நாசமே, எனக்கு வந்த அழிவே, இத்தனை பேர்களையும் நரகத்துக்கு கொண்டு போய் விட்டேன். ஆனால் எல்லா மனிதர்களும் மன்னிக்கப்பட்டு விட்டார்களே, இவர்கள் நரகம் செல்ல முடியாதே, சொர்க்கத்துக்கு போய்விடுவார்களே என்று இப்லீஸ் கதறி கருதறி அழுகிறார். இதில் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன், யாரும் வருத்தப்படக்கூடாது. ஷைத்தான் பிறந்த போது இப்லீஸுக்கு தான் அழுக வந்துச்சு, அலர்ஜி வந்துச்சுன்னா, இன்றைக்கு இருக்கிற நவீனவாதிகள் குழப்பவாதிகளுக்கும் அலர்ஜியாக தான் இருக்கு.
இன்னைக்கு காலையில் ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ், இன்னைக்கு காலையில் ஃபேஸ்புக்கில் மீலாத விழா கொண்டாடுவது கூடுமா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? இதுக்கு ஆதாரம் இருக்கா? நபிகள் நாயகத்தின் பிறப்பையும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் பேசுகிற அற்புதமான நிகழ்ச்சிகளை, வரலாறுகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒரு மோசமான பார்வை. அதை தடுப்பதிலே இவர்களுக்கு என்ன வந்துவிடும்? ஒருவேளை நாம் இங்கே உட்கார்ந்ததுனால அல்லாஹ் நம்மளை நரகத்துக்கு அனுப்பிச்சிருவானா? இல்லை, அவர்கள் சொல்லுகிற விதத்தை பார்க்கிற பொழுது மீலாது விழா கொண்டாடுறதுனால நான் தப்பு அடிக்கிறோமா, ஏதாவது பண்ணுறோமா, என்ன பண்ணுறோம், டான்ஸ் ஆடுறோமா, ஜினான்னு செய்கிறாங்களா, அல்லது ஏதாவது குடிக்கிறாங்களா, பெரும்பாவத்தை செய்கிறாங்க? இல்லையே. நாயகத்தின் வரலாற்றை ஒன்றிலிருந்து 12 வரை ஒவ்வொரு தலைப்புகளிலும் நாயகத்தை பல கண்ணோட்டத்திலே பல தலைப்புகளில் பேசி வரலாறு பேசுவது தவறா? ஷைத்தான் அன்னைக்கு கதறி அழுத மாதிரி இவங்களுக்கு ரபியில் அவள் வர்றதுக்கு முன்னாலே அழுது பெட்டு நோட்டீஸ் எல்லா ஊர்களையும் பறக்கு. மீளாத விழா கொண்டாடுவது கூடுமா, மூலிது ஓதுவது கூடுமா, அதில் ஷிர்க் இருக்கிறது, இதில் ஷிர்க் இருக்கு. பாலாப்போட இது ஃபேஸ்புக்கு, அது ஃபேஸ்புக்கில் அது பசாது புக்கு, அது திறந்தா எல்லா பசாதும் வருது. நோன்பு காலத்தோட நோன்பு வச்சு புண்ணியத்தை செய்யலாம் சொல்லி போட்டு டிவி சேனல் எதை திருப்பினாலும் பலா முசீபத்து கொடுக்க வேண்டிய எல்லா பேச்சுக்களையும் பேசுகிறாங்க. அதை போய் காது கொடுத்து கேட்க வேண்டியது. ஃபசாது புக்குகள் நிறைந்து விட்ட காலகட்டத்தில் முதல்ல ஃபேஸ்புக்கில் நாமெல்லாம் வெளியில் வரும். நல்ல செய்திகளுக்கு பயன்படுத்தலாம். ஏன் ரசூலுல்லாஹ் பிறந்தது இன்றைக்கு ஏன் இவ்வளோ அலர்ஜி எடுக்கிறாங்க? ஏன் இவங்களை சிறப்பில் எவ்வளோ வேண்டாம் சொல்லலாமா? இவங்க செய்கிற மோசடித்தனத்தை பேச அது ஒரு தலைப்பில் தனியாக போய்கிட்டே இருக்கு. அருமைக்குரிய அல்லாஹ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை கொண்டாடுவதால் நமக்கு எல்லா விதத்திலேயும் அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாக்கி தருகிறான் என்பதை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுக்கு வருவதற்கு முன்னால் சில செய்திகளை மாத்திரம் சொல்ல. முன்னறிவிப்பு செய்த பாதிரிமார் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பற்றி நிறைய கவிதை படிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். 60 வருஷம் குஃப்ருல தான் இருந்தாங்க. 60 வருஷம் எடுக்க வெறும் குஃபுருல ஷிர்க்ல இருந்தாங்க. அந்த குஃபுரிலையும் ஷிர்க்கிலையும் இருக்கிற பொழுது எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வின் ரசூலை திட்டி திட்டியே கவிதை படிச்சான். அல்லாஹ் அவர்களுடைய மனசுக்குள்ள மாற்றத்தை போட்டான். அவர்களுடைய மனசுக்குள்ள அல்லாஹ் மாற்றத்தை போட்டான். எப்படி தெரியுமா? கலிமா சொல்லி முஸ்லிம் ஆனார்கள். அதற்கடுத்து அல்லாஹ்வையும் ரசூலையும் புகழத் தொடங்கினார்கள். இவர் புகழுகிற கவிதையின் வரிகளை பார்க்கிற பொழுது அல்லாஹ் அக்பர் ஸல்லல்லாஹு ஒரு கட்டத்தில் உச்சகட்டமாக போயிட்டாங்க. சொன்னார்கள், ஐயதக்கல்லாஹு பிரூஹில் குதுஸ், அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் உங்களை வலுப்படுத்துவானாக, பரிசுத்தப்படுத்துவானாக என்று பள்ளிவாசலில் வைத்து மெஹராபை மிம்பரை அமைத்து கொடுத்து கவிதைகளை படித்து அதுவெல்லாம் மொழியில் படிக்கிறதுக்கு ஆதாரம். சஹீஹுல் புகாரியில் வருகிற ஹதீஸ். ஒரு கட்டத்தில் கடைசி காலத்தில் சொல்கிறாங்க, 60 வருஷம் நான் திட்டி தப்பு தப்பாக படிச்சுட்டேன், 60 வருஷம் அல்லாஹ்வை ரசூலை புகழ்ந்து பேசிக்கிட்டேன். சொன்னார்கள், கடைசியா இதற்கு மேல என்னால் புகழ முடியல. மா மதஹது மிம் மதஹின், நாயகத்தை என்னால் புகழ முடியவில்லை. இதற்கு இந்த மாவினால் புகழுவதால் நாவுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார். அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பிறந்த நேரத்தில் நிறைய பேர்கள் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி திட்டம் போட்டாங்க. அந்த திட்டங்களில் ஒன்று என்ன தெரியுமா? யகூதி அப்துல் முத்தலிப் இடத்தில் வந்து சொல்லுகிறான், உங்கள் வீட்டில் குழந்தை அதை பார்க்கணும். நேரம் அப்துல் முத்தலிப் அனுமதி கொடுத்தாங்க. போய் பார்த்தாங்க. உத்து அந்த குழந்தையை பார்க்குறாங்க. அந்த குழந்தையை பார்க்கிற பார்வையில் எப்படி பார்க்கிறார்கள்? அது பின்னால நுபுவத்துடைய முத்திரை இருக்கிற இடத்துல சில முடிகள் வரும். அவர்கள் வேதத்தில் பைபிளில் படிச்சது. முஸ்லீம் அல்ல, ஈமான் கொள்ள யகூதி. இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கடுமையான எதிர் யகூதி. அன்றைக்கே கொள்ளுவதற்கு திட்டம் போட்டான். வேதத்தில் படித்த முன்னறிவினர் 2 நாள் இந்த குழந்தை எந்த தாய் இடத்திலும் பால் குடிக்காது. அதுவெல்லாம் நடந்துச்சா? ஆமாம், நடந்துச்சு. அப்போ சொன்னாங்க, இந்த யகூதி அப்துல் முத்தலிப் இடத்தில் நல்ல யகூதியும் இருந்தான். அவன் சொன்ன, அப்துல் முத்தலிப் விட்ட இந்த குழந்தையை கொல்லுவதற்கு ஒரு கூட்டம் தயாராகும், உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, இந்த குழந்தையினால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நல்லது நடக்கும், இந்த குழந்தையை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று அப்துல் முத்தலிபை பார்த்து ஒரு மக்காவில் வாழுகிற ஒரு யகூதி, ஒரு யூத பாதிரி சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சிலம் குழந்தையாய் இருந்தபோது அதை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு கஅபாவை நோக்கி முன்னோக்கி செல்கிறார் ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் அவர்கள். கஅபாவுக்கு சென்று எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வரும்போது இன்னொரு யகூதி பார்க்குறேன், கொஞ்சம் காட்டுங்க, முகத்தை பார்த்துக்கிறேன், தடவி பார்க்குறேன், தொட்டு பார்க்குறேன். பார்த்துட்டு சொன்ன, இந்த குழந்தை 60க்கும் 70க்கும் மத்தியில் வாழும்.
நான் வேதங்களில் படித்திருக்கிறேன், இப்படி ஒரு குழந்தை, அதிசயமான குழந்தை பிறக்கும் 60க்கும் 70க்கும் மத்தியில் வாழ்ந்தனா 63வது வருஷத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரியும் என்று எல்லாம் கேட்டு அபூ தாலிப் அப்துல் முத்தலிபுக்கு எக்கச்சக்கமான அளவில்லாத சந்தோஷம். இது இன்னொரு செய்தியும் சொல்லி ஆக வேண்டும். குழந்தை பிறந்த நேரத்திலே நாயகத்தின் பிறப்பால் நாம் சந்தோஷம் அடைந்தால், நாம் மகிழ்ச்சி அடைந்தால் அல்லாஹ் அளவில்லாத கூடியை கொடுக்கிறான். அபூ தாலிப் யாருங்க? அவங்களுடைய அடிமை பெண் சுவைபத்துல் அஸ்லமி நினைக்கிறேன். அபூ தாலிப் இடத்துல வந்து சொல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய சகோதரருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. கேட்ட மாத்திரத்திலே அபூ தாலிப் அளவில்லாத சந்தோஷம். சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? என் சகோதரனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கா, நீ இன்று முதல் அடிமை பெண் இல்லை, உனக்கு விடுதலை கொடுத்து விட்டேன், உனக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துட்டு போய்க்க. அப்ப சுவைபத்துல் அஸ்லமி அந்த பெண்மணி ஆட்காட்டி விரலை காட்டிக்கொண்டு அந்த பெண்மணியை நோக்கி அபூ தாலிப் சொன்ன வார்த்தைக்காக வேண்டி, அபூ தாலிப் கபூர்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் இதை சூப்பரா தனி ஒரு அவனுக்கு தேவையான எல்லா உணவுகளும் கிடைக்குமா? யோசிச்சு பார்க்கிறோமா? ஆச்சரியமா இருக்கு. ரசூலுல்லாவின் பிறப்பை நினைத்து சந்தோஷம் அடைந்ததுக்காக வேண்டி விரல்களிலிருந்து எல்லாம் சுரக்கிறது சொன்னால், நாம ரசூலுல்லா பிறந்ததை கொண்டாடனா, அவர்களுக்காக வேண்டி செலவழிச்சா, அவங்களுக்காக வேண்டி நாம தியானம் செஞ்சா அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை கொடுப்பான். கட்டியம்மா என்கிற காதல் பீவி இந்த நினைவரங்கத்தில் ஒரு கல்வி ஸ்தாபனத்தில் இவங்களுக்கு என்ன வந்துச்சு? எத்தனை லட்சம் செலவழித்தாலும் சரி, எத்தனை ஆயிரங்களை செலவழித்தாலும் சரி, நாயகம் பிறந்ததை சந்தோஷத்துக்காக செலவழிக்கிறோம் என்று செலவழித்தால் அல்லாஹ் இந்த ஸ்தாபனத்துக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். உங்களில் யார் எதை செய்தாலும் அது கிடைக்கும். நாயகத்தின் பிறப்பை நினைத்து சதக்கா செய்தால், நாயகத்தின் பிறப்பு வீழாதை நினைத்து நீங்கள் சதக்காக்களை செய்தால் அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன தெரியுமா? அபூ தாலிபுக்கு கொடுக்கிற கூலி கியாமத்துடைய நரகம் தான். ஆனா நரகத்தின் அதாபுகளில் ஆக மிக குறைந்த அதாப் என்று சொன்னால், அவருடைய கால்களுக்கு செருப்பு அணிவிக்கப்படும். நரகத்தின் நெருப்பினால் தயார் செய்யப்பட்ட ஒரு செருப்பு. அவனுக்கு அதாபே இல்லை. ரசூலுல்லா பிறந்ததை நினைச்சு சந்தோஷம் அடைஞ்சதுக்காக வேண்டி விரல்களில் பால் சுரக்கும். நினைத்த உணவுகள் விரலில் இருந்து கிடைக்கிறது. காலுக்கு வெறும் செருப்பு அணியப்படுகிறது. வேறு எந்த அதாபுனா, நரகத்துக்கு போக வேண்டியவர்களுக்கு கூட, கடுமையான அதாபு கொடுக்கப்படுபவனுக்கு கூட அல்லாஹுக்கு எல்லாத்தையும் குறைச்சிட்டு, ஏ ஹபீப, ஏ ரசூல, பிறந்ததுக்காக வேண்டிய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதில்ல, உனக்கு நான் கொடுக்கிற கூலி கொடுக்கலாம். நாம் நினைச்சு பார்க்கிறோம். ரசூலுல்லாஹினுடைய விலாதத்தை நினைத்து அவர்களுக்காக வேண்டி நாம் எதை செய்தாலும் அல்லாஹ் அதில் அதிகமான நற்கூலிகளை வழங்குகிறான் என்பது மாத்திரமல்ல, அருமைக்குரியவர்களே, நிறைய வழிமார்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நபிமார்கள் எல்லாரும் அல்லாஹ் இடத்தில் கேட்ட பிரார்த்தனை துஆக்கள் என்ன தெரியுமா? முக்கியமான துஆ. அவர்கள் கேட்ட துஆ எப்படிப்பட்ட துஆ? அல்லாஹும்ம தவ்வில் உம்ரி லிஅன்துர நபிய, கடைசி காலத்தில் வரப்போகிற நபியை என் கண்களால் காண வேண்டுமே, அதற்கு எனக்கு ஆயுசை கொடுடா ரஹ்மானே என்று எத்தனை பேர்கள் கேட்டிருக்கிறார். வரலாறுகளை ஒரு கிறிஸ்துவ பாதிரி தானே, வயசான காலகட்டத்தில் அருமை நாயகத்துக்கு வகி இறங்கி கொண்டிருந்த அந்த பதட்டத்தை தணிக்க அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல ஹதீஜா ரலியல்லாஹு அழைத்து கொண்டு கிறிஸ்துவ பாதிரி வரக்காட்ட போனப்போ வரக்கத்து நௌஃபல் சொன்ன செய்தி என்ன எல்லாருக்கும் தெரியுமே. இந்த நபியை மக்காவிலிருந்து சொந்த மண்ணில் சொந்த ஊரில் இத்தனை பேர்களும் சேர்ந்து இந்த முகம்மதுவை வெளியேற்றுகிற நேரத்தில் நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, நான் உயிரோடு இருந்தா இந்த நபிக்கு உதவுவேனே என்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் அருளப்படுகிற அந்த வயசுக்கு 40 வயசு நெருங்கிட்ட ரசூலுல்லாஹ், 40 வயசுங்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு குழந்தை பையன் அழுகிற மாதிரி அழுகிறான். கிறிஸ்துவ ஃபாதரை பார்த்து கேட்டார், வரகா என்ன சொல்றீங்க? என்னை இந்த ஊர் மக்கள் அடிப்பாங்களா? என்னை இந்த ஊர் மக்கள் சொந்த ஊரை விட்டு துரத்துவாங்களா? மக்காவை விட்டு மதீனாவுக்கு துரத்துவாங்களா? ஒரு குழந்தை கேட்கிற மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற பொழுது அந்த சூழ்நிலை நமக்கு எப்படி இருந்திருக்கும் நினைத்து பார்க்கணும்.
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாற்று மதத்தவர்கள் மாத்திரமல்ல, எங்கு பார்த்தாலும் நாயகத்துக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை கொடுக்க வேண்டும். அவர்களின் பிறப்பை நாம் சந்தோஷமாக நாம் இது பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது ஏற்பட்ட நிறைய மாற்றங்கள் பேசுவதற்கு நேரமில்லை. ஆபினா அவர்களின் திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தைகளில் ஒன்றை சொல்லுகிறேன். இன்னி சமயத்து பால சௌதி மினன்னாஸ் அல்லதி லா யுஷ்பஹுல் கலாம் அல்லாதும். நான் பார்த்திருக்கிறேன், பெருமானார் பிறக்கிற அந்த நேரத்திலே சில சத்தங்களை கேட்டேன். அது மனிதர்களின் சத்தமே அல்ல என்று சொல்லுகிறார். வித்தியாசமான ஒரு சத்தம், வானுலகிலிருந்து வருகிற வித்தியாசமான சத்தங்கள் வந்துச்சு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க நேரத்தில் இதுவெல்லாம் நடந்தது என்று சொன்னால் அது சாதாரண குழந்தை அல்ல. இந்த உலகத்தில் நிறைய குழந்தைகள் குழந்தை பருவத்தில் பிறக்கின்ற போது, சிறு பிராயத்தில் இருக்கிற போது பேசிய குழந்தைகள் நிறைய இந்த உலகத்தில் உண்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே, அதே மாதிரி ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவத்தில் தொட்டிலில் இருக்கிற போது இட்டு கட்டி பேசிய போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க. மரியம் சூரா அழகுபடுத்தி சொல்லும், இன்னி அபுதுல்லாஹ் ஆத்தானியல் கிதாப் என்று சொல்லும். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அருமை நாயகம் பிறந்த பொழுது நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. இந்த உலகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரசாதம் நாம் அந்த நபியை நபியாக பெற்றிருப்பது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்பு எத்தனையோ உம்மத்தினர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை கொடுக்கவில்லை. அந்த நாயகத்திற்கு உம்மத்தாக வாழுகிறோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே நம் அத்தனை பேர்களுக்கும் பரிந்துரை செய்கிற, ஷஃபாஅத் செய்கிற மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்களா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைத்து பேர்களையும் ஆக்கி அருள வேண்டும். அருமைக்குரியவர்களே, இந்த மீளாது நிகழ்ச்சியின் மூலம் நாம் கேட்ட செய்திகளிலே பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும். நாயகத்தின் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். நாயகத்தின் மீது அளவில்லாத ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாயகம் பிறந்த மக்காவையும் நாயகம் உறங்கிக் கொண்டிருக்கிற மதீனத்து சொர்க்கத்து பூஞ்சோலையாம் அந்த ரவுதாவை தரிசிக்கும் பாக்கியத்தை நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் வழங்குவானாக. யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்க சத்தம் போட்டு ஆமென் சொல்லுவாங்க. அல்லாஹு தஆலா காபாவை பார்க்காமல், மக்கத்து மண்ணை மிதிக்காமல் அல்லாஹ் நம் ரூஹை கைப்பற்றக்கூடாது. அல்லாஹ் அந்த வாக்கியத்தை அத்தனை பேர்களுக்கு வழங்கின ரஹ்மானே. புனிதமான மதீனத்து மண்ணில் மதீனத்து முனவ்வராவிலே அருமை நாயகத்து ரவுதாவுக்கு முன்னால் சென்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லுகிற உணர்வு பூர்வமாய் அனுபவிக்கிற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இதுவரை அந்த இடத்துக்கு செல்லாமல் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. அருமைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று முதல் அல்ல, பல இடங்களுக்கும் நீங்கள் தகவல் சொல்ல வேண்டும். நாயகத்தின் வரலாறு இங்கு பேசப்படுகிறது. காதர பீவி கட்டியம்மா என்கிற நினைவரங்கத்தில் கல்வி குழுமத்திலே நடத்தப்படுகிறது. வாருங்கள் என்று ஒவ்வொருவரும் உங்களில் 10 பேரை அழைத்து வருவேன் அல்லது 5 பேரை அழைத்து வருவேன் என்று சபதம் எடுங்கள். நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதால் புண்ணியங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் செழிப்பை தருவானாக. இதில் யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உழைப்பாலும் உதவிகளை செய்திருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லா விதத்திலும் தருவானாக. அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக. மரணிக்கின்ற கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை மொழிந்து மரணிக்கும் நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக என நல்ல துஆவை செய்தவனாக இந்த நல்ல நேரத்தில் காலத்தின் அருமை, நேரத்தின் உரிமை இவைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.